குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 2 அடுத்தது போகணும். கூட்டாளிகளின் முதல் கணக்குகளை தயாரிக்கும் முறைகள். அதில் முதல்ல வந்து நிலை முதல் முறை, அடுத்துல இன்னொரு வகை வந்து மாறுபடும் முதல் முறை. முதல்ல நிலை முதல்னா என்னென்னு பாருங்கள். அப்படின்னா நம்ம போடுற முதல் எவ்வளவு, ஓகேவா? நம்ம போடுற முதல் எவ்வளவு, அது வந்து 2ஆக பிரியும். ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. கூட்டாளிகளின் முதல் கணக்கில் 2 வகை இருக்குது. ஒன்று நிலை முதல் முறை, இன்னொன்று மாறுபடும் முதல் முறை. நிலை முதல் வந்து 2 கணக்காக பிரியும். ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த முதல் கணக்கு மூலயமா எவ்வளவு முதல் நிறுவனத்துக்குள்ளே போடப்பட்டிருக்கு, கூடுதலாக எவ்வளோ போட்டிருக்கோம், திரும்ப அந்த முதல்ல நம்ம எவ்வளவு நிறுவனத்தை விட்டு வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சொல்கிறது வந்து முதல் கணக்கு. நடப்பு கணக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இந்த கணக்கில் லாப பங்கு எவ்வளோ, முதல் மீது வட்டி எவ்வளோ, முதல் மீது வட்டி எவ்வளோ, கழிவு எவ்வளோ, சம்பளம் எவ்வளவு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நடப்பு கணக்கில் வரவு பக்கம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பு மீது வட்டி, இதில் வந்து நட்ட பங்கு, இது 3ம் பற்று பக்கம். லாப பங்கு, முதல் மீது வட்டி, கழிவு, சம்பளம், இது மட்டும்தான். இதில் இந்த முதல் கணக்கில் வந்து தொடக்க முதலாக எவ்வளோ போட்டிருக்கீங்க, கூடுதல் முதல் எவ்வளோ போட்டிருக்கீங்க, இது ரெண்டும் வரவு பக்கம். நம்ம முதல்ல திரும்ப எடுத்த முதல். ஸோ இதுதான் வந்து இந்த நிலை முதல்னா எப்படி நிலைவாசல் அப்படின்னா கொல்லை நிலை, தெரு நிலை அப்படின்னு 2 நிலை இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நிலை முதல் அப்படின்னா கணக்கு 2ஆக பிரியும். ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. அதே மாதிரி மாறுபடும் முதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 2ஐயும் சேர்த்து, இந்த முதல் கணக்கும் நடப்பு கணக்கும் சேர்த்து போடுறது மாறுபடும் முதல். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடக்க முதல். இப்போ இது வந்து மாறுபடும் முதல். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பப்ளிக்கு ஒரு கொஷின் வந்துடும். பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், தொடக்க முதல், கூடுதல் முதல், லாப பங்கு, சம்பளம், கழிவு, முதல் மீது வட்டி, இவ்வளவு தான் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பக்கம் வந்துருச்சு இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த 2 கணக்கையும் சேர்த்து இங்கே பாருங்கள், வரவு பக்கம் தொடக்க முதல், கூடுதல் முதல், லாப பங்கு, முதல் மீது வட்டி, கழிவு, சம்பளம், இது அப்படியே ஒரே கணக்காக வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்குது, முதல், திரும்ப எடுத்தது, அடுத்தது எடுப்பு மீது வட்டி, நட்ட பங்கு, இவ்வளோதாங்க. ரெண்டையும் இந்த 2 கணக்கையும் சேர்த்தோம் அப்படின்னா மாறுபடும் முதல். இதில் வரை அப்படியே இருக்கும், கணக்கு வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் எடுத்து எழுதினா மட்டும் போதும், எடுத்து எழுதி டேலி பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு இது. இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு கணக்கு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு போடுறேன், அடுத்தது பயிற்சி போடுறேன். ஃபார்முலா வேணால் பாருங்கள். இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது. அங்கே நம்ம இது வந்து நிலை முதல்ல, இது முதல் கணக்கு, இது நடப்பு கணக்கு. இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது அப்படின்றது ரொக்கம், வங்கி, அதில் எல்லாம் என்ன இருப்பு இருக்கோ அதை போட்டுக்கிறோம். அதேமாதிரி கூடுதல் முதல் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கிறோம். இப்போ இந்த முதல்ல நிரந்தரமாக திரும்ப எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் போட்டுக்கிறோம். இதுதான் முதல் கணக்கு. நடப்பு கணக்குங்கிறது இது வந்து நடப்பு இருப்பு போட்டுக்கணும். முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு, லாப நட்ட பயிர்வு கணக்கில் லாப பங்கு, ஓகேவா? அடுத்தது எடுப்பு மீது வட்டி, லாப நட்ட பயிர்வு கணக்கில் நட்ட பங்கு, ஓகேவா? இங்கே வந்து நடப்பு கணக்கில் பற்று இருப்புன்னா பற்று இருப்பு போட்டுக்கணும், வரவிருப்புனா வரவிருப்பில் போட்டுக்கணும். ஸோ இதுதான் சம்மு. பாருங்கள், எடுத்துக்காட்டு 2 போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ வந்து சம்மு பார்த்தோன்னே அப்படி ஏதோ பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், 2018 பின்வரும் தகவலிலிருந்து சாந்தி மற்றும் சுமதி என்ற கூட்டாளிகளின் முதல் கணக்குகளை அவர்களின் முதல் நிலை முதலாக இருக்கும்போது, நிலை முதல் அப்படின்னு தனியாக கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து நிலை முதல் மாறுபடும் முதல்னு கொஸ்டின் நல்லா தெளிவாக கேட்பாங்க. அப்போ நிலை முதலாக இருக்கும்போது முதல் கணக்கு தனியாகவும் நடப்பு கணக்கு தனியாகவும் போடணும். இப்போ பாருங்கள், 2018 ஜனவரி 1 அன்று முதல். அப்போ முதல் கணக்கில் இதை சாந்தி கணக்குலையும் சுமதி கணக்குலையும் முதல் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நடப்பு கணக்கோட முதல் தனியாக கேட்டிருக்காங்க. அதனால் இது நடப்பு கணக்கில் போட்டுக்கணும். ஓகேவா? நடப்பு கணக்கு வரவுன்னு போட்டிருக்கு. இது வந்து நிலை முதல்ன்றதுனால 2 கணக்காக பிரிகிறதுனால நம்ம இந்த ஈர்ப்பை கொண்டு வந்து போடணும். அதே மாதிரி கூடுதல் முதல் கொண்டு வந்ததுன்னா முதல் கணக்கில் தான் போடணும். எடுப்பு வந்து நடப்பு கணக்கில் பற்று பக்கம் போடணும். அதேமாதிரி எடுப்பு இது பட்டியும் நடப்பு கணக்கில் பற்று பக்கம் போடணும். லாப பங்கு கொடுத்துருக்காங்க. இப்போ லாப கணக்கு நடப்பு கணக்கில் வரவு பக்கம் போடணும். முதல் மீது வட்டி நடப்பு கணக்கில் வரவு பக்கம் போடணும். ஊதியம் கழிவெல்லாம் நடப்பு கணக்கில் வரவு பக்கம் போடணும். கணக்கு போட்டு காட்டுறேன் பாருங்களேன். அப்போ நிலை முதல்னு கேட்டுட்டாங்க. நிலை முதல் இது வந்து எடுத்துக்காட்டு 2 பாடம் 3. ஓகேவா? இப்போ பாருங்கள், நாள் விவரம் சாந்தி சுமதி. அதுமாரி நாள் விவரம் சாந்தி சுமதி. இப்போ வந்து பாருங்கள், ஜனவரி அன்று முதல். எப்பயுமே வரவு பக்கம் அப்படிங்கிறது இருப்பு கீழே கொண்டு வந்து நம்ம முதல் இருக்குது, அதை நம்ம அப்படியே போடுறோம். அப்போ இந்த சாந்தி பக்கம் 1,00,000, சுமதி பக்கம் 80,000. ஓகேவா? அதே மாதிரி நடப்பு கணக்கு நிலை முதல்னாலே 2 கணக்காக பிரிஞ்சிடும் இல்லையா? அப்போ நடப்பு கணக்கு அதேமாரி நாள் விவரம் சாந்தி சுமதி. நாள் விவரம் சாந்தி சுமதி. இப்போ பாருங்கள், அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து முதல் கணக்கு போட்டிருக்காங்க நிலை முதல்ல. ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த பக்கம் போட்டாச்சு. அடுத்தது நடப்பு கணக்கு வரவுன்னு போட்டிருக்கு இல்லையா? வரவு பக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் வரவு இருப்பு இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது. இங்கே 5,000, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,000. அதே மாதிரி கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே மேலே தான் கூடுதல் முதல் போடணும். அப்போ கூடுதல் முதல் இங்கே ஒரு 10,000, இங்கே ஒரு 20,000. அதே மாதிரி எடுப்பு எடுப்பு வந்து இங்கெல்லாம் வராது. போட்ட முதல்ல நிரந்தரமாக எடுத்தால் மட்டும்தான் இங்கே வரும். இது சாதாரணமான எடுப்பு. அதனால் எடுப்பு வந்து நடப்பு கணக்கில் பற்று பக்கம் எடுப்புகள் 20,000, இங்கே வந்து 13,000. ஓகேவா? அடுத்தது எடுப்பு மீது வட்டி எடுப்பு மீது வட்டி 500, 300. அடுத்தது லாப பங்கு. லாப நட்ட பயிர் கணக்கு போட்டு அதில் லாப பங்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2018 லாப பங்கு 10,000. அடுத்தது 8,000. அடுத்தது முதல் மீது வட்டி முதல் மீது வட்டி 6,300, 5,400. ஸோ அடுத்தது ஊதியம் ஊதியம் வந்து சாந்திக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 9,000. அதுமாரி கழிவு சுமதிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 1,200. ஓகேவா? இதோட நம்ம சம்மு போட வேண்டியதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். அங்கே இருக்க சம்மில் கொடுத்துருக்கிறது எங்கே எடுத்து எழுதுனா மட்டும் போதும். வேறு இதில் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1,10,000 இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினா வருது. இங்கே 1,00,000. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையுமே மறுபடியும் இங்கே என்ன பண்ணுவோம்,
1,10,000 இங்கே 1,00,000. அப்போ இது இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது. இங்கே வந்து இருப்பு கீழே இறக்கப்பட்டது. 1,10,000 1,00,000. திரும்பி இதை கீழே கொண்டு வந்து போடணும் இல்லையா? டேட் வந்து இது 2018 ஜனவரி 1, இது 2018 டிசம்பர் 31, திருப்பி ஜனவரி 1 அடுத்த வருஷம், டிசம்பர் முடிஞ்சு அடுத்த இந்த டேட்டு முடிஞ்சு அடுத்த நாள். அப்போ டிசம்பர் முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ இங்கே வந்து ஜனவரி 1 2019. ஓகேவா? இந்த இருப்பு அப்படியே கொண்டு வந்து இங்கே போடணும். இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 1,10,000 1,00,000. ஒன்றும் இல்லை, இது வந்து கொடுத்துருக்க முதல் அப்படியே போடுறீங்க, கூடுதல் முதல் போடுறீங்க. திருப்பி எடுத்துட்டாங்கன்னா இங்கே போடணும், இங்கே எடுக்கலை. அதனால் இந்த இருப்பை பேலன்ஸ் பண்ணி இங்கே போட்டு திருப்பி இறக்கப்பட்டது இங்கே கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுடுறோம். அடுத்து இங்கே பாருங்கள் அப்படின்னா, இப்போ இருக்கிறத அப்படியே போட்டுட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கூட்டினீங்க அப்படின்னா 0 0 4 2 6 8 10 11 16 17 17,600. ஓகே. அதுமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 0 3 15 20க்கு 0 மிச்சம் 2 1 3 30,300 17,600 30,300. இப்போ 17,600ல் 13,300 போயிடுச்சு அப்படின்னா 0 0 3 4, இங்கே 4,300. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30,300ல் 20,500 0 0 8 13ல் 5 போச்சுன்னா 8, இங்கே வந்து 9, இங்கே பார்த்தீங்கன்னா 9,800. இதுதான் வந்து இருப்பு கீழே இறக்கப்பட்டது. திருப்பி இதை இங்கே கொண்டு வரும்போது இந்த டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 9,800 4,300. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான சமமாக பார்க்க வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே கிடையாது. அதில் நிலை முதல் மாறுபடு முதல்னு சம்மம் முதல்ல படித்து பாருங்கள். கீழ்காணும் முதல் கணக்கு வந்து நிலை முதலாக மாற்றுங்க, இல்லை மாறுபடு முதலாக மாற்றுங்க. இதை 2 வார்த்தை தான். நிலை முதலாக இருந்ததுன்னா கணக்கு 2ஆக பிரியும். நிலை முதல் நடப்பு கணக்கு, முதல் கணக்கு, நடப்பு கணக்குன்னு 2ஆக பிரியும். மாறுபடு முதலாக இருந்ததுன்னா ஒரே கணக்காக தான் இருக்கும். எளிமையாக போட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், இல்லை எழுத்து புரியல, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.